இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்கிட்டயும் அதான் சொல்லி வர சொன்னார் சார். என்ன கதிர், அசோக் ஏன் வர சொன்னீங்க? சார், நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? பார்ட்னர்ஷிப்பை சாருக்கு மாற்றி கொடுத்துட்றேன்னு சொன்னீங்கல்ல. அட இல்ல கதிர், நீங்க பணத்தை கொடுத்துட்டா அவரே வேணான்னு சொல்லிடுவாரு. இல்லை சார், நீங்கள் இவரே பார்ட்னராக சேர்த்துக்கோங்க. கதிர், என்ன கதிர் இப்படி சொல்லிட்டீங்க? என்னாச்சு? உங்களுக்கு டைம் வேணும்னா 1-2 நாள் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் இல்லை சார், இந்த ஏஜென்சிக்கு நான் 5 லட்சம் கொடுத்து சேர்ந்தேன். அது என் ஒய்ஃப் எனக்காக ரெடி பண்ணி கொடுத்தது சார். உங்க ஒய்ஃபா? ஆமாம் சார், உங்களுக்கே தெரியும், அவங்க ஒரு பேட்மிண்டன் பிளேயர். நான் இந்த ஏஜென்சியில் பார்ட்னராக சேரணுங்கிறதுக்காக என் ஒய்ஃப் ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் ஸ்பான்சர்ஷிப்காக சைன் பண்ணி அவங்ககிட்டேருந்து காசு வாங்கி தான் எனக்கே தெரியாமல் என் பழைய ஓனருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே தெரிஞ்சது. ஆனால் இப்போ அவள் அப்படி சைன் போட்டு பணம் வாங்கினதே திரும்ப அவளுக்கே பிரச்சனையாக வந்து நிற்கிது. புரியலையே கதிர். அந்த கம்பெனியில் எங்கள் லைஃபை கெடுக்கணும்னு நினச்ச ஒருத்தன் கோச்சாக சேர்ந்துருக்கா. அவங்ககிட்ட தான் என் ஒய்ஃப் கோச்சிங் எடுக்கணும்னு அந்த கம்பெனியில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதனால என் ஒய்ஃப் தினம் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க சார். அப்படின்னா வேற கோச்சை மாற்றி கேட்கலாம்ல? அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கலை சார். எனக்கு நல்லது பண்ண போய் இப்போ என் ஒய்ஃப் மாட்டிக்கிட்டு இருக்கா. தனாவோட ஆம்பிஷனே பெரிய மேட்ச்லலாம் கலந்துக்கிட்டு சாம்பியன் ஆகணுங்கிறது தான் சார். அது என்னால் நடக்காமல் போயிடக்கூடாது. என்னால் இப்போ பேலன்ஸ் 5 லட்சம் கொடுத்து பார்ட்னர் ஆக முடியாது. கதிர், நீங்க அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. இல்லை சார், இப்போ தான் நான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். என் ஒய்ஃபோட ஆம்பிஷன் தான் சார் இப்போதைக்கு எனக்கு முக்கியம். தனாவோட ட்ரீமில் அவள் ஜெயிக்கணும், எங்கள் குடும்பத்துக்கு அவள் பெருமை சேர்க்கணும். அதுக்கு இதான் சரின்னு தோணுது சார். நீங்கள் சாரையே பார்ட்னராக சேர்த்துக்கோங்க சார். அவர் சொன்ன மாதிரி முழு பணத்தையும் அவர்கிட்டயே வாங்கிட்டு நான் கொடுத்த 5 லட்சத்தை எனக்கே கொடுத்துங்க சார். கதிர், நீங்க லைஃப்ல அடுத்த ஸ்டெப் போகணும்னு சொல்லிட்டே இருப்பீங்க. பரவாயில்ல சார், லைஃப்பில் நாம் நினச்சது எல்லாமே நடந்துடாதில்ல. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது சார். கண்டிப்பாக ஒரு நாள் என் ஒய்ஃபால் முன்னேறுவேன். என்ன, அது நடக்கிற நாள் தான் கொஞ்சம் தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. கதிர், நீங்க பேசுறத கேட்டா எனக்கே கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி. நீங்கள் பார்ட்னராக சேர வந்துட்டு எனக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்களே, நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். இவரும் ரொம்ப நல்லவர் தான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த ஏஜென்சியை நல்லா கொண்டு வருவீங்க. டேய் சீனு, ஜாமீன் கிடைச்சிடும்லடா? ஸ்பெஷல் பெயிலுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஜட்ஜு வீட்டுக்கே அத்தையை கூட்டிகிட்டு போய் ஜாமீன் எடுக்கலாமா? ஆனால் என்னடா ஆனான்னு இழுக்கிற? வக்கீல் ஜட்ஜுக்கு கால் பண்ணியிருக்காரு. ஆனால் ஜட்ஜை அட்டன் பண்ணலன்னு சொல்கிறாங்கப்பா. சரிடா, அப்படின்னா நேரா தங்கச்சியை ஜட்ஜு வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டா? அப்படி பெர்மிஷன் இல்லாமலாம் கூட்டிகிட்டு போக முடியாதுப்பா. சினோ, நம்ம தொகுதி எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி ஜட்ஜு கிட்ட பேச சொல்லு. நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டேன் மாமா. அவர் ஃபோன் எடுக்கல, அவரோட பிஏ தான் எடுத்தாரு. எம்எல்ஏ அசம்பிளியில் இருக்காராம். முடிச்சுட்டு வந்தோடனே பேச சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு மாமா. என்ன ஆனாலும் சரிடா, ஜானகியை ஜெயிலுக்கு போக விடக்கூடாது. எப்படியாவது அவளை வெயில கூட்டு வந்துடணும். ஆமா மச்சான், தங்கச்சி மேல பொய்யா பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறாங்க. யாரோ பெரிய சதி வேலை பாக்குறாங்க மச்சான். யாரோ இல்ல, இந்த புவனேஸ்வரி வேலையா தான் இருக்கும். என்ன பழி வாங்க ஜானகியை இப்படி பண்ணிட்டு இருக்கா? என்ன ஆனாலும் ஜானகியை நான் ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். மாமா, எப்படியாவது இன்னைக்கு ஜாமீன் வாங்கிடலாம் மாமா. நான் திரும்ப வக்கீலுக்கு கால் பண்ணுறேன். மச்சான், அந்த புவனா குறி வச்சுதான் தங்கச்சியை மாட்டி விட்டுருக்கா. என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா இந்த ரகுராம பத்தி அவளுக்கு முழுசா தெரியல. ஊருக்கு ஒண்ணுனாலே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் உசுருக்கு உசுரான ஜானகிக்கு ஒண்ணுனா நான் சும்மா விட்டுருவேனா? அப்போ நீங்க வேற பார்ட்னரை சேர்த்துக்க போறீங்களா? ஆமா சார், நாளைக்கே நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறேன். நீங்க தான் கதிரை சேர்த்து விட்டீங்க. அந்த மரியாதைக்காக நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன். சரிங்க மூர்த்தி, நான் கதிருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். சரிங்க சார். ஐயோ, ஓனர் வேற கால் பண்ணுறாரு.
இவருக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் கனா கிட்ட வந்து சொல்லிடுவார். இப்போதைக்கு இவர்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. நகையை நான் தான் எடுத்தேன் சார். அவளை வெளியே விடுங்க. அண்ணா, சார் என்ன சார் என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் தான் நகையை எடுத்தேன். ஆமா. நான் தான் திருடேன். அவளை வெளியே விடுங்க சார். ஐயோ, உங்களுக்கு தேவை ஒரு ஆள் தானே சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என் மனைவியை விடுங்க. சார், இவர் பொண்டாட்டியை காப்பாத்த போய் சொல்லிட்டு இருக்காரு. ஏய்! உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நீ இதுக்குள்ள வராத. திருடு போனது கோவில் நகை, பொது சொத்து. அதை கேட்க எங்களுக்கும் உரிமை இருக்கு. மிஸ்டர் ரகுராம், உங்க ஒய்ஃப்காக பொய் சொல்லாதீங்க. நான் ஏன் சார் போய் சொல்லணும்? நகையை எடுத்தது நான் தான் சார். நான் தான். என்ன கைது பண்ணுங்க. ஐயோ, என்ன நீ மாமா இப்படி சொல்றாரு? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சார் சார், என் மச்சான் சும்மா சொல்றாரு சார். அவர் மனைவி மேல இருக்கிற பாசத்துல நகையை திருடுனதா பொய் சொல்றாரு சார். அவர் நகையை எடுக்கல சார். ஆமா சார், இவர் சொல்றதுதான் உண்மை. ரகுராம் சொல்றது பச்சை பொய். இல்ல, என் மச்சான் எடுக்கல சார். நான் தான் எடுத்தேன் சார். நான் தான் எடுத்தேன். கோயிலுக்குள்ள போய் நகை எடுத்தது நான் தான் சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன பசுபதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? மாமா, நீங்க செய்யாத தப்ப ஏன் ஒத்துக்கிறீங்க? சார், நான் தான் சார் திருடினேன். என்ன கைது பண்ணுங்க சார். என்ன கைது பண்ணுங்க. என் பெரியம்மாவை வெளியே விடுங்க சார். மாயா, நீ செய்யாத தப்ப ஏன் ஏத்துக்கிற? சார், நகையை திருடினது நான் தான். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார், அந்த குடும்பத்துல யாரும் நகை எடுக்கல சார். நான் தான் சார் அந்த நகை எடுத்தேன். இல்ல சார், நான் தான் நகை எடுத்தேன். இல்ல சார், நான் தான் எடுத்தேன். இல்ல சார், அந்த நகையை நான் தான் எடுத்தேன்.